வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல ஒரு வாரம் நடக்க போகுது. ஒரு பக்கம் உழைப்புன்னு சொல்ல ஹார்ட் ஒர்க்கிங், இன்னொரு பக்கம் வேலை ஈஸியாக முடியும்னு சொல்ல ஸ்மார்ட் ஒர்க்கிங். என்ன பண்ண போறது பார்க்கலாமா? வாங்க போய் யாருக்கும் முதல்ல பேச போகிறது ஹார்ட் ஒர்க்கிங். நீங்களே ஆரம்பிச்சு வைங்க. வணக்கம் ஹார்ட் தான் பெஸ்ட்னு பேசுறதுக்கு சிம்பிளா சொல்றேன். அதாவது கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. இஷ்டப்பட்டு உழைச்சாதான் மேல வர முடியும். எக்ஸாம்ல நம்ம நல்ல மார்க் வாங்கணும், நல்லா படிச்சுதானே இருக்கணும். ஃபுல்லா படிச்சு கண் முடிச்சு ஃபுல் எஃபர்ட் போட்டு அப்பதான் நம்ம டாப்பர் ஆக முடியும். ஷார்ட்கட் எடுக்கணும், மார்க்கும் டாட்டா சொல்லிட்டு போயிடும். ஹார்ட் தான் பெஸ்ட். நான் ஒரு விஷயம் சொல்லவா? முன்னாடி என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து ட்ரை பண்ணாங்க. நான் டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி 5 pages எழுதுறதுனால இப்போ என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. சேடா தான் வச்சு. ஆனா மிஸ்ஸோட ஸ்மைல் தான். ஸோ ஹார்ட் ஒர்க் தான் பெஸ்ட். ஹார்ட் ஒர்க்ல இருந்து பேசிட்டாங்க. ஸ்மார்ட் ஒர்க்ல இருந்து யாருக்கும் முதல்ல பேச போறது? எல்லாருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் ஒர்க் தான் பெஸ்ட். நான் ஏன் சொல்றேன், நீங்க நைட்டு ஃபுல்லா படிக்க ஹார்ட் ஒர்க் இல்ல ஓவர் ஒர்க். மிஸ் கிளாஸ்ல நடத்தும் போதே கவனிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீ 5 மணி நேரம் படிக்கிறத நான் 15 நிமிஷம் முடிச்சுவோம். ஸ்மார்ட் ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட். லிஃப்ட் இருக்கும் போது போகணும், லிஃப்ட் தான் யூஸ் பண்ணும். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா டைம் சேவ் ஆகும். ஃபாஸ்டா பண்ணா நம்ம கார்ட்டூன்ஸா பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணா ஹேண்ட் பெயின் தான். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா பெயின் கெயின் ஆகும். என்ன நல்ல கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ண வரீங்க. ஆனால் பல பேர் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லவும் தண்ணி ரொம்ப லேட்டியாக தான் இருக்காங்க. நாமக்கல் பல தொட்டு போனாங்க. ஆனா முடிச்சு கைக்காம ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நம்ம நிறைய லைஃப் இருக்கு. அதோட உத்தரத்தை தெரியுமா? பண்ணிட்டே சொல்லிடுறேன். ஒரு உத்தரத்தை கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மறந்துட்டாதான் உத்தரத்தான் இருக்கும். அதுக்கு நம்ம அதுக்கு கூட எல்லா பிளேயர்ஸும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ப்ராக்டிஸ் இருந்தா கரெக்டாக இருக்கும். ஹார்ட் ஒர்க் தான் பெஸ்ட். என்னப்பா ஸ்மார்ட் ஒர்க்னா லேசி சொல்றாங்க, நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஸ்மார்ட் ஒர்க் தான் பெஸ்ட்னு சொல்லி முடிச்சீங்க. சரியா? என்ன ஸ்மார்ட் ஒர்க்கை பாக்குறீங்களா? நடத்துக்கிறேன். எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸ்மார்ட் ஒர்க்னா வேலை செய்யாம தூங்குறது கிடையாது. சரியான நேரத்துக்கு சரியான முடிவு எடுக்கிறது தான். நாங்க லேசி இல்லை, நாங்க ஸ்ட்ராட்டஜி. நடுவரை உண்மையை சொல்லணும்னா லேசினஸ் தான் பல இன்வென்ஷனுக்கு காரணம். நல்லா யோசிச்சு பாருங்க. நடக்க ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணா கூட வீக்னஸ் மாதிரிதான். அடடே நல்லா பண்ணிட்டு பேசுறீங்களே. அப்படி சோபரியில சொல்றீங்க அப்படின்னாலே. ஆமா எனக்கு எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஹார்ட் ஒர்க் யாருக்கா கடைசியா பேச போறது? நடுவரை அந்த பொருளெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. நீங்க இந்த இடத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிடா இருக்கீங்க. அதை மட்டும் வாங்கிக்கிறாங்க. எவ்வளவுதான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க்ல உடம்பு ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமா அதே மாதிரி தான் ஹார்ட் ஒர்க்கும். ஹார்ட் ஒர்க் வெறும் ரிசல்ட்டுக்காக மட்டும் இல்லைன்னு அது நம்மள ஒரு டிசிப்ளின் நினைக்கலாம். ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க காசுதான் செய்வாங்க. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்றவங்க யோகெல்லாம் தருவாங்க. காரணத்துக்காக அவங்க நல்லா வச்சு விவசாயம் பண்ணலாம், நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? ஒருத்தர் கஷ்டப்பட்டு படிச்சானா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா ஸ்மார்ட்டா படிக்கணும்னு சொல்லி படிக்கிறாங்க. அவங்க கெஸ் பண்ணி படிச்ச கொஸ்டின் வரலன்னா ஹார்ட் ஒர்க் தான் பெஸ்ட். ஸ்மார்ட் ஒர்க்ல யாருக்கா கடைசியா பேச போறது? எங்களால் மேம் சாப்பாட்டே இல்லை. ஆனா அவங்க வேலை ஈஸியா பண்றதுக்காக நிறைய ஸ்மார்ட் ஒர்க் வந்துச்சு. அதை யூஸ் பண்ணி ஈஸியா வளர்க்க முடிச்சிருக்காங்க. முன்னாடி நான் லெட்டர் சென்ட் பண்ணும்போது 10 நாள் ஆகும். அதுதான் ஹார்ட் ஒர்க். இப்ப வாட்ஸ்அப்ல 1 நிமிஷத்துல சென்ட் பண்ணிடலாம். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். காலம் மாறிச்சு தவிர டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேலையை சீக்கிரமா முடிச்சிடலாம். என்ன கஷ்டப்பட்டாலும் அதுவும்
முக்கியம். ஸ்மார்ட்டா யோசிச்சு மூவ் பண்ணலாம். அப்பதான் ஃபாஸ்டா வின் பண்ண முடியும். ஓகேயா நடுவில் ஸ்மார்ட்டா சொல்லு. ஸ்மார்ட் ஒர்க் தான் பெஸ்ட்னு. அடடே, இந்த பக்கம் சொல்றாங்க ஹார்ட் ஒர்க் தான் பெஸ்ட், அந்த பக்கம் சொல்றாங்க ஸ்மார்ட் ஒர்க் தான் பெஸ்ட். ஓகே ஓகே, இப்ப நானே சொல்றேன். ஹார்ட் ஒர்க் இல்லைனா வெற்றி வராது, ஸ்மார்ட் ஒர்க் இல்லைனா வெற்றி சீக்கிரம் வராது. இவ்வளவு நேரம் ஹார்ட் ஒர்க் வந்து வேர்வையை சிந்தி பேசுறாங்க, இவ்வளவு நேரம் ஸ்மார்ட் ஒர்க் வந்து மூளை தொலைச்சி பேசுறாங்க. ஹார்ட் ஒர்க் இல்லைனா அடித்தளம் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் இல்லைனா உயரம் கிடையாது. எறும்பு மாதிரி வளர்க்கணும், கூகுள் மாதிரி யோசிக்கணும். இதுக்கு மேல அவனுக்கு நான் வளர்க்க சொன்னேன். கூகுள் சொல்லிடுறீங்க. அதை நான் நடுவுறாக நான் சொல்ல தீர்வு என்னன்னா, ஹார்ட் ஒர்க்னா ரூட், ஸ்மார்ட் ஒர்க்னா ரூட் மேத்ஸ். இரண்டையும் சேர்ந்தால் முழு வெற்றி. அதனால் வெற்றி பெற்றவர் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் கூட்டணிதான். நன்றி, வணக்கம்.